வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதிய மாருதி சுசுகி ஷிஃப்ட் VXi வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸோட அப்கிரேட் பண்ணப்பட்ட ஒரு 4th ஜென் மாருதி ஷிஃப்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். 3rd ஜென் ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 4th ஜென் ஷிஃப்ட்டுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஸ்போர்ட்டிவான லுக் மற்றும் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் பில்ட் குவாலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டில். மாருதி ஷிஃப்ட்டோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரி தான் இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டை மாருதி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான பாடி டிசைன் இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 5 வேரியண்ட்டில் இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. LXi, VXi, VXi ஆப்ஷனல், ZXi, ZXi ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு 5 வேரியண்ட்டாக இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. VXi வேரியண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பொறுத்தவரையில் VXi வேரியண்ட்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த VXi வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாக இருக்குது. ஒரு மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற காராகவும் இந்த VXi வேரியண்ட் இருக்குது. இந்த VXi வேரியண்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸ்போர்ட்டிவான 6 கலர் ஆப்ஷன்ஸும் இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. சிஸ்லிங் ரெட், லஸ்டர் ப்ளூ, நோவல் ஆரஞ்ச், மேக்மா கிரே, ஸ்ப்ளெண்டிட் சில்வர், பியல் ஆர்க்டிக் ஒயிட் இந்த மாதிரி 6 பெட்டரான கலர் ஆப்ஷன்ஸ் இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. டோல்டோன் கலர் ஆப்ஷன் பொறுத்தவரையில் சிஸ்லிங் ரெட், பியல் ஆர்க்டிக் ஒயிட் மற்றும் லஸ்டர் ப்ளூ இந்த 3 கலர்ஸில் தான் டோல்டோன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. லஸ்டர் ப்ளூ கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்டிவான லுக்கை இந்த லஸ்டர் ப்ளூ கலர் எடுத்து கொடுக்குது. இந்த புதிய ஜென் ஷிஃப்ட்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கிறவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூரில் இருக்கிற கிரீன் சர்க்கிளில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் புதிய கார் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பவர்ஃபுல்லான மற்றும் ஃபியூல் எஃபிஷியண்டான மாருதியோட புதிய Z சீரிஸ் இன்ஜின் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தவரையில் ரொம்பவே பெட்டராக கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 25.75 கிலோமீட்டர் மைலேஜும், மேனுவல் வேரியண்ட்டுக்கு 24.80 கிலோமீட்டர் மைலேஜும் டெலிவர் பண்ணுற மாதிரி இந்த புதிய இன்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டி டிரைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோ அண்ட் டார்க் ஜெனரேட் ஆகிற மாதிரி தான் இந்த புதிய இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 6 ஏர்பேக் ஆப்ஷனும் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்ட்டுக்குமே 6 ஏர்பேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பெட்டர் ஹேண்ட்லிங் மற்றும் ஃபன் டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான டிசைன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்போர்ட்டிவ் வித் லக்ஸரியான லுக் வண்டியோட எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர் ரெண்டுலேயுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாருதியோட ரீஇன்ஜினியரிங் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பரான Z சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பவர்ஃபுல், ரிலையபிள் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக் கிடைக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஹெர்டெக்ட் பிளாட்ஃபார்மில் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 20% அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 45% ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் இந்த புதிய ஷிஃப்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் ஒரு ஹெவியான பில்ட் இந்த வண்டியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாகவே எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஸ்மோக்கி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் மற்றும் கிளாசி பிளாக் ஃப்ரண்ட் கிரில் வண்டியோட ஃப்ரண்ட் பர்சன்ஸை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்டில் இருந்தே கொடுக்குறாங்க. LED டே டைம் ரன்னிங் லேம்ப் பொறுத்தவரையில் ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்டைலிஷான ஷீ ஷேப் LED ரியர் காம்பினேஷன் லேம்ப் செட்டப் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் ஏர் கண்டிஷனர் வித் பேனல் இலுமினேஷன் ஃபீச்சர் பொறுத்தவரையில் LXi வேரியண்டில் இருந்து ZXi ப்ளஸ் வேரியண்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது.
LXi, VXi மற்றும் VXi ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மேனுவல் ஏசி ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் பிளே ப்ரோ வித் 17 சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் இந்த VXi வேரியண்ட்டில் இருந்து ZXi வேரியண்ட் வரை அவைலபிளாக இருக்குது. ஆன்போர்டு வாய்ஸ் அசிஸ்ட் ஃபீச்சரும் இந்த VXi வேரியண்ட்டில் இருந்து ZXi ப்ளஸ் வேரியண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. சைடு அண்ட் கர்டன் ஏர்பேக் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. டுவெல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ் டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு அவைலபிளாக இருக்குது. ABS வித் EBD எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த 4th ஜென் ஷிஃப்ட்டில். இந்த வண்டியோட ஓவரால் கிராஸ் வெயிட் பார்த்தோம்னா 1355 kg வருது. ஒரு பெட்டரான பில்ட் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் ஹெவியான கிராஸ் வெயிட் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டைலிஷான அப்டேட்டட் ஃப்ரண்ட் கிரில் இந்த புதிய ஷிஃப்ட்டில் நம்ம பார்க்க முடியும். ஸ்டைலிஷான ஸ்மோக்கி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வித் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த LXi வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. LXi, VXi மற்றும் VXi ஆப்ஷனல் வேரியண்ட் வரைக்கும் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுக்குறாங்க. ஃபாக் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஆப்ஷனலாக தான் கொடுக்குறாங்க. ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் LED ஃபாக் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பைனட்டோட டோர் டிசைனும் ஃபுல்லாகவே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு கவ் டிசைன் இந்த ஃப்ரண்ட் பைனட் டோருக்கு கொடுத்துருக்குறாங்க. சுசுகியோட லோகோவும் இங்கே போல்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெட்டரான இம்ப்ரூவ்டு டிசைன் குவாலிட்டி இந்த புதிய ஷிஃப்ட்டில் நம்ம பார்க்க முடியும். என்ஜின் மற்றும் ரேடியேட்டருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி வைடரான ஃப்ரண்ட் கிரில் டிசைன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏர்டாமோட ஓப்பனிங்குமே ரொம்ப வைடராக இருக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான ஏர்டாம் ஓப்பனிங் தான் கொடுத்துருக்குறாங்க. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர் ஷிஃப்ட்டோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. ஹெட்லாம்ப் யூனிட்டுக்கு உள்ளேயே இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. ஒரு சில்வர் குரோம்டு டிசைனும் இந்த ஹெட்லாம்புக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸியான ஹெட்லாம்ப் டிசைன் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்டர் சேஸுக்கு கீழேயும் ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் மற்றும் இன்சுலேஷனோட கொடுத்துருக்குறாங்க. 3rd ஜென் ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 4th ஜென் ஷிஃப்ட்டில் டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். VXi வேரியண்டாக இருந்தாலும் ஹெட்லாம்ப் செட்டப்பை பார்க்கும்போது ஒரு டாப் வேரியண்டில் இருக்கிற ஹெட்லாம்ப் செட்டப் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே டாப் வேரியண்டில் பார்த்தோம்னா DRL பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த VXi வேரியண்ட்டுக்கு DRLக்கு பதிலாக ஒரு சில்வர் குரோம் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. எப்பவும் போல 4 லெவல் ஹெட்லாம்ப் அட்ஜஸ்டபிள் சுவிட்சும் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப் மற்றும் ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்லீக்கான பாடி டிசைன் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ஃப்ரண்ட் பைனட் டோர் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹேட்ச்பேக் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பட்ஜெட் ப்ரைஸில் ரிலையபிளான மற்றும் ஒரு ஸ்போர்ட்டிவான டிசைனில் வெஹிக்கிள் வாங்க முடியும் அப்படின்னா அது இந்த புதிய ஷிஃப்ட் மட்டும்தாங்க. ஸ்டேபிளான சேல்ஸ் ரெக்கார்டை இந்த மாருதி ஷிஃப்ட் எப்போதுமே மார்க்கெட்டில் பிளேஸ் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் இந்த வண்டியோட ரிலையபிள் ஃபியூல் எக்கனாமிக் மற்றும் சர்வீஸ் நெட்வொர்க் அப்படின்னே சொல்ல முடியும். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சர்ஸும் இதில் ஓவர்லோடடாகவே கொடுத்துருக்குறாங்க. முதலே சொன்ன மாதிரி இந்த VXi வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாக இருக்குது. 3rd ஜென்லையும் இந்த VXi வேரியண்ட் தான் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. காம்பேக்ட் சைஸில் ஒரு பெட்டரான ஹேண்ட்லிங் மற்றும் ஸ்மூத்தான டிரைவிங் இருக்கிற வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணலாம். மைக்ரோபோல் ரூப் மவுண்டட் ஆண்டனா ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பாடி கலர்டு அவுட் சைடு டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு மட்டும் பிளாக் கலரில் கொடுக்குறாங்க. VXi வேரியண்ட்டில் இருந்து ZXi ப்ளஸ் வேரியண்ட் வரைக்கும் பாடி கலர்லேயே டோர் ஹேண்டில்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் டிரைவர் சீட்டோட ஹைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் பொறுத்தவரையில் ஒரு வைடரான விண்ட்ஸ்க்ரீன் செட்டப் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்ட்ஸ்க்ரீனோட எட்ஜஸில் பார்த்தோம்னா பிளாக் பேண்ட் எனாமல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. 2 வைப்பர்ஸ் வித் வாஷர் ஃபீச்சரோட இங்கே அவைலபிளாக இருக்குது. A, B மற்றும் C பில்லரில் பார்த்தோம்னா பிளாக் கலர்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வண்டியோட லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்து காட்டுது.
தேர்ட் ஜென் ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர்த் ஜென் ஷிஃப்ட்டுக்கு ஒரு டைனாமிக் மற்றும் ஸ்போர்ட்டிவான டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. போல்டான ஃப்ரண்ட் கிரில் டிசைன், ஸ்லீக் ஹெட்லைட்ஸ் மற்றும் ஸ்கல்ப்டட் பாடி லைன்ஸ் வண்டியோட லுக்கை இன்னும் ரொம்ப பிரீமியமாக எடுத்துக்காட்டுது. ஒரு பெட்டரான ஆப்டிமைஸ்டு டிசைன் வண்டியோட எல்லா சைட்லேயும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சைடு பாடியிலையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ரியர் ஃபெண்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபெண்டரில் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டிக்கு ஒரு ஷார்ப்பான லுக்கை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓவரால் வண்டியோட பாடி டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லென்த்து பொறுத்தவரையில் 3860 mm கொடுக்குறாங்க. டோட்டல் வித்து பார்த்தோம்னா 1735 mm வருது. ஓவரால் வண்டியோட ஹைட்டு பார்த்தோம்னா 1520 mm கொடுக்குறாங்க. வீல் பேஸ் பொறுத்தவரையில் 2450 mm கொடுக்குறாங்க. மினிமம் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா 4.8 மீட்டர் வருது. 5 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஹேட்ச்பேக்காக இந்த சுசுகி ஸ்விஃப்ட் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு. 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க. நார்மல் ரோட், அப்நார்மல் ரோட் மற்றும் இம்ப்ராப்பர் ரோட்டில் கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் வண்டியோட கிராஸ் வெயிட் பொறுத்தவரையில் 1355 kg கொடுக்குறாங்க. சாலிடான பெல்ட் குவாலிட்டி தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட வெயிட்டை பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த ஷிஃப்ட்டோட பெல்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு 165/80 R14 டியூப்லெஸ் ரேடியல் டயர் கொடுக்குறாங்க. 14 இன்ச் சாலிடான ஸ்டீல் வீல் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டிஸ்க் பிரேக்கை நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். MRFோட எக்கோட்ரெட் டயர் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் மேக்பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. வீல் கேப்பும் ஒரு பெட்டரான வீல் கேப் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபுல் வீல் கேப் ஆப்ஷனும் இந்த ஷிஃப்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. வண்டியோட ரியர்லையும் ஒரு 165/80 R14 ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. முதலே சொன்ன மாதிரி ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரியர் வீலுக்கும் ஒரு டார்ஸ் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இங்கே நம்ம கிளியராக பார்க்கலாம். பாடி கலர்டு ORVM வித் டர்ன் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்குறாங்க. மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த VXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு மேனுவல் கீ லாக் ஆப்ஷனும் இந்த டோர் ஹேண்டிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் வண்டியோட டிசைன் ஓல்டு ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான சைட் ப்ரெசன்ஸ் மற்றும் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் எடுத்து கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். கம்ஃபர்டபுளான சீட்ஸ் மற்றும் இம்ப்ரெசிவான மைலேஜ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியோட ஹைலைட்டடாக இருக்குது. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு பெட்டரான ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த புதிய ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணலாம். வண்டியோட ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். பழைய ஷிஃப்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு ஒரு பெட்டரான ரியர் வியூ டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பாய்லர் ஆப்ஷன் பொறுத்தவரையில் ஆப்ஷனால தான் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் கிளாஸும் ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீன் ரியர் கிளாஸ் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. டிஃபாக்கர் ஃபீச்சரும் இந்த கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. ரியர் வைப்பர் பொறுத்தவரையில் இந்த ஷிஃப்ட்டுக்கு அவைலபிளாக இல்லை.
பூட் டோரையும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பூட் டோரோட சென்டரில் பார்த்தோம்னா சுசுக்கியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஷிஃப்டோட பேட்சிங்கும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டைலிஷான ரியர் எல்இடி காம்பினேஷன் செட்டப் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரியர் எல்இடி காம்பினேஷன் செட்டப்புக்கும் ஒரு கிளாஸியான டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்இடி லேம்ப்ஸை நம்ம கிளியராக வெளியில இருந்தே பார்க்க முடியும். இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நாலு பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. பம்பரோட டிசைனும் ஃபுல்லாகவே மாற்றிருக்கிறாங்க. இந்த பம்பரோட 2 கார்னர்லையும் 2 ரெஃப்ளெக்டரும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷன் நம்ம இங்கே பார்க்க முடியும். நம்பர் பிளேட்டோட லேம்பும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட அண்டர் பாடியில் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்குறாங்க. டாசன் பீமோட காயில் ஸ்ப்ரிங்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வண்டியோட எக்ஸாஸ்ட் மற்றும் மஃப்ளரோட சிஸ்டமும் நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். டவ் பண்ணுற லிவரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினிஷிங் மற்றும் அசம்பிளிங் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட பாட்டமில். பூட் டோர் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு 265 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு லக்கேஜ் ஹூக்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடு பார்த்தோம்னா வண்டியோட ஜாக் மற்றும் டூல்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் ஜாக் மற்றும் டூல்ஸ் பிளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாலிடான ஃப்ளோர் மேட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் வீலும் இங்கேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்தோம்னா ஒரு 165/80 R14 ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் வீலும் வண்டியோட வீல் மாதிரியே 14 இன்ச்சில் தான் கொடுத்துருக்குறாங்க. கட்காஸ்ட் எதுவும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இந்த ஸ்பேர் வீலோட சைஸையும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் வீலோட சைட்லையும் கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே ஒரு பார்சல் ட்ரேயும் அவைலபிளாக இருக்குது. சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட்டை ஃபோல்டிங் பண்ணி நம்ம பார்க்கலாம். சீட்டை ஃபோல்டிங் பண்ணோன்னா ஒரு பெட்டரான பூட் ஸ்பேஸ் இங்கே நமக்கு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 500 லிட்டர்ஸ் மேலேயே நம்ம பூட் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த சீட்டை ஃபோல்டிங் பண்ணோன்னா. சீட்டை மறுபடியும் ஸ்ட்ரைட் பண்ணிடுவோம்.
ஊட்டர்லையும் இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 2 சாலிடான அப்சார்பரும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் ஸ்பேஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். சாலிடான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிரைவரோட டோர் பேனல் பொறுத்தவரையில் பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கிளாஸ் லாக் பட்டனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. மிரரோட பொசிஷன் அட்ஜஸ்டபிள் சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டோர் அன்லாக் லிவர் பொறுத்தவரையில் ஒரு சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டோர்லையும் ஒரு ஸ்டைலிஷான டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சின்ன திங்ஸ் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். டோரோட டிசைன் பொறுத்தவரையில் ஒரு ஷார்ப்பான மற்றும் ஸ்மூத்தான ஸ்டைலிஷான டிசைனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே ஈஸியாக நம்ம போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே அதிகமாக கிடைக்கிது. வண்டியோட சேசிஸ் நம்பர் மற்றும் வின் நம்பர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷனும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. சீட் பெல்ட்டோட வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட் போர்ட் பொறுத்தவரையில் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் இந்த ஃபுட் போர்ட்லையும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். டிரைவரோட சீட் பொறுத்தவரையில் ஒரு ப்ராப்பரான ஃபிக்ஸடு ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற லிவரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டை ஃப்ரண்ட் மற்றும் பேக்கில் ரிக்ளைன் பண்ணுற லிவர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சஃபிஷியண்டான ஹைட்டில் பிரேக் ஆக்சிலேட்டர் மற்றும் கிளச் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃப்ரண்ட் புட்டோட அன்லாக் லிவர் மற்றும் ஃபியூல் டங்கோட அன்லாக் லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃபாக் லேம்போட சுவிட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ஜினோட ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனோட சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 3 டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏசி வெண்டோட க்ளோஸ் மற்றும் ஓப்பன் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட டேஷ்போர்ட் பொறுத்தவரையில் ஒரு சாலிடான சிங்கிள் டோனில் ஹார்ட் பிளாஸ்டிக்கால் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்தவரையில் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 ஸ்போக்கில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்டீரிங் வீலை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்கோட சென்டரில் பார்த்தோம்னா சுசுக்கியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த லோகோவை சுற்றி ஒரு சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட்டில் ரவுண்ட் ஷேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸ்டீரிங்கோட லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸோட பட்டன்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க மற்றும் ஃபோன் கண்ட்ரோல்ஸும் நம்ம இங்கேயே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வாய்ஸ் ரெகக்னேஷன் மற்றும் கால் ரிஜெக்ட் மற்றும் கால் அட்டெண்ட் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
வால்யூம் இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் மியூட் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்கோட மேலே பார்த்தாலும் 2 கிரிப் டிசைன் போல கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்ப பீசிபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டீரிங்லையும் ஒரு SRS ஏர் பேக்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இதுதான் வண்டியோட கீ. நார்மலா மாருதிக்கு வர்ற ஒரு ட்ரெடிஷனல் கீ தான் இந்த ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கீயோட ஒரு பக்கம் பார்த்தோம்னா லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுசுகியோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. இந்த கீயோட டிசைன் பார்த்தோம்னா வெயிட்லெஸ்ஸா ரொம்ப ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டியோட கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இதுதான் வண்டியோட கிளஸ்டர். ஒரு சிம்பிளான மற்றும் பெட்டரான கிளஸ்டர் டிசைன் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இக்னிஷன் ஆன் பண்ண உடனே ஆடியோ சிஸ்டம்லையும் சுசுகியோட லோகோ டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிளஸ்டரில் லெஃப்ட் சைடு RPM மீட்டரும் ரைட் சைடு பார்த்தோம்னா டேக்கோ மீட்டரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் ஒரு MIDயும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கலர்டு MID கொடுக்குறாங்க. இந்த VXI வேரியண்ட்டுக்கு நார்மல் MID சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த MIDயில் எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் ஓடோமீட்டர், ஃபியூல் லெவல் கேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், லோ ஃபியூல் வார்னிங், டிஜிட்டல் கிளாக், அவுட் சைட் டெம்பரேச்சர், ஏர்பேக் இண்டிகேஷன், ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன் மற்றும் ஹை ஸ்பீட் அலர்ட்டும் இதிலேயே இண்டிகேஷன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைடு மற்றும் ரைட் சைடில் 2 நாப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் ட்ரிப் மீட்டர் மற்றும் மைலேஜ் நம்ம செக் பண்ணுற மாதிரி 2 நாப்பும் இதில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேஷ்போர்ட் பொறுத்தவரையில் ஒரு மஸ்குலான டேஷ்போர்ட் டிசைன் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ சிஸ்டம் பொறுத்தவரையில் ஒரு ஸ்மூத்தான டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் பிளே ப்ரோ வித் 17 சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. LXI வேரியண்ட் பொறுத்தவரையில் ஆடியோ சிஸ்டம் எதுவும் இல்லை, பிளாங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆடியோ சிஸ்டமுக்கு 4 ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ட்விட்டர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ட்விட்டர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வாய்ஸ் ரெக்கக்னிஷன் ஃபீச்சர், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் காலிங் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ், AM, FM, USB மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆடியோ சிஸ்டமை இப்போ நம்ம ஆன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். டேஷ்போர்டோட சென்டர்லையும் 2 AC வெண்ட் கொடுத்துருக்குறாங்க வித் 4-way அட்ஜஸ்டபிளோட. அசால் லேம்போட பட்டன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏசி பொறுத்தவரையில் ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஏசி சிஸ்டம் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டெம்பரேச்சர் மற்றும் ஹாட் கண்ட்ரோலோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏசி வெண்டோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் டிஃபாகர் மற்றும் ரியர் டிஃபாகரோட பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசியோட மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்திலேயே ஒரு USB போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஃபோன் வைக்கிற மாதிரி, ஃபோன் மற்றும் வேலட் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. 2 கப் ஹோல்டரோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டைலிஷான 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கியர் ஷாஃப்டை சுற்றி ஒரு லெதர் ரேப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் பிரேக்கும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கோட பட்டன் பார்த்தோம்னா ஒரு சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட்டோட கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. சீட் பெல்ட்டோட லாக் பட்டன்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு வைடரான லார்ஜான க்ளோ பாக்ஸ் இந்த ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க.
டேஷ்போர்டில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்டைலிஷான பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. கோ பேசஞ்சருக்கும் ஒரு 4-way அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசி வெண்ட் எல்லாமே ஒரு ஸ்டைலிஷான ஆரோ ஷேப்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கோ பேசஞ்சருக்கும் ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க வித் வேனிட்டி கிளாஸோட. சென்டர்ல பார்த்தோம்னா ஒரு எல்லோ கேபின் லேம்பும் அவைலபிளா இருக்குது. வித் 3-way சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. மைக்கோட ப்ரொவிஷனும் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம்மும் இங்க அவைலபிளா இருக்குது. ஐவிஆர்எம் பொறுத்தவரையில ஒரு வைடரான விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் ஒரு ஐவிஆர்எம் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி கிளாஸ் எதுவும் இந்த சன்வைசர்ல இல்ல. டிக்கெட் ஹோல்டர் ஆப்ஷன் மட்டும் இதுல அவைலபிளா இருக்குது. சீட் பார்த்தோம்னா ஒரு சாலிடான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. கர்டன் ஏர் பேக்கும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கோ பேசஞ்சருக்கு ஒரு கர்டன் ஏர் பேக் பிளேஸ் பண்ணிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். பீம்லையும் சைடு பீம்லையும் ஏர் பேக் இங்க அவைலபிளா இருக்குது. டிரைவர் மற்றும் கோ பேசஞ்சருக்கு பீம்லையும் ஏர் பேக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்க கொடுத்துருக்காங்க. டிரைவரோட லொகேஷன் தவிர மற்ற எல்லா லொகேஷனுக்கும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. வண்டியோட ரியர்ல போய் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரியர் டோர்லையும் ஒரு ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் சிங்கிள் டோர் பேனல் தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் க்ரோம் ஃபினிஷ்டு டோர் அன்லாக் லிவர் இங்கே அவைலபிளாக இருக்குது. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் டோரும் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. டாலா மற்றும் ஃபேட்டாக இருக்கவங்க கூட வண்டி உள்ள ஈஸியாக போகிற மாதிரி தான் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. ரியரோட ஃபுட் போர்ட்லையும் ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்ஸோட டிசைனும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்குறாங்க. குஷைனிங்காக இருக்கிற மாதிரி தான் இந்த சீட்டோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சீட்ல உட்காந்து ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ரூமும் ஓகே தான், ரொம்பவே நல்ல ஹெட்ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேசியஸா தான் இருக்குது. முதல்ல பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் சீட்டுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ரியர் சீட்டுக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இங்க ஒரு ஷெல்ஃப் ட்ரேயும் அவைலபிளா இருக்குது. சீட் பெல்ட் ஆப்ஷனும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க.
பேக்ல இருக்கிற 3 பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் ஃபீச்சர் இங்க அவைலபிளா இருக்குது. சீட்ல உட்காரக்கு நல்லாவே ஸ்பேசியஸா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3 பேர் தாராளமா நல்ல ஸ்பேசியஸா உட்காந்து லாங் ட்ரிப்லாம் போற மாதிரி தான் இந்த சீட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம ரியர் சீட்ல இருந்து பார்க்கும்போது ரியர் சீட்ல இருந்து பார்க்கும்போதும் ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட விண்ட்ஸ்கிரீன் டிசைன் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் டிசைன் ரொம்பவே டீசெண்டா மற்றும் பிரீமியமா இருக்கிற மாதிரி தான் இந்த புதிய ஷிஃப்ட்லையும் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் மற்றும் 3 ஸ்போக் ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வண்டியோட டேஷ்போர்டை ரொம்பவே பிரீமியமா எடுத்து காட்டுது. ஃபியூல் ஃபில்லிங் ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் ஃபியூல் ஃபில்லிங் கொடுத்துருக்குறாங்க. 37 லிட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சஃபிஷியண்டான டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பைனட் ஓபன் பண்ணி என்ஜினோட டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் இந்த போட் டோர்ல கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத என்ஜினாக இருந்தாலும் இன்சுலேஷன் ஃபினிஷிங் பொறுத்தவரையில் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த புதிய ஷிஃப்ட்டில். இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு ஒரு Z சீரீஸ் Z12E பெட்ரோல் என்ஜின் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1197 சிசி வருது. 3 சிலிண்டர் வித் 12 வால்வ் கான்ஃபிகரேஷனில் இந்த இன்ஜினை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற என்ஜின்லேயே ஹையஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் ஸ்மூத்தான ரிலையபிளான என்ஜின் அப்படின்னா அது இந்த Z சீரீஸ் இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட ஹையஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா 24.80 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 60 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் 2 கியர் ஆப்ஷன் இந்த இன்ஜினுக்கு அவைலபிளாக இருக்குது. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் LXI வேரியண்டான பேஸ் வேரியண்டில் இருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. பவர், ஃபியூல் எக்கனாமிக் மற்றும் ரிலையபிள் இந்த இன்ஜினோட ஹைலைட்டடாக இருக்குது. மேனுவல் வேரியண்ட்டுக்கு 24.80 கிலோமீட்டர் மைலேஜும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 25.75 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி தான் இந்த என்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி ஆப்ஷன்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். சைடு அண்ட் கர்டைன் ஏர்பேக்ஸ், டுவெல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ் டிரைவர் அண்ட் கோ டிரைவர், ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வித் ப்ரீடென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர், ISOFIX child seat mount, speed sensitive automatic door lock, seat belt reminder with buzzer, front and rear seats, engine mobilizer, high speed alert system, warning lamp for low fuel and tow radar. இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா ஹெர்டெக்ட் பிளாட்ஃபார்மில் இந்த புதிய ஷிஃப்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஹெவியான பாடி பில்டும் இந்த புதிய ஷிஃப்ட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபியூச்சர் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், LED ரியர் காம்பினேஷன் லேம்ப், ஃபுல் வீல் கவர் ஆப்ஷன் ஃபார் ஆல் வீல்ஸ், சைடு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆன் ORVM, பாடி கலர்டு அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ், பாடி கலர்டு பம்பர்ஸ் மற்றும் பாடி கலர்டு அவுட் சைட் ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில்ஸ்.
புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புதிய ஷிஃப்ட் ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இந்த புதிய ஷிஃப்ட் VXi வேரியண்டோட ஆன் ரோடு பிரைஸ் பார்த்தோம்னா 8,89,828 ரூபீஸ் வருது சென்னை பிரைஸ். இந்த பிரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த புதிய ஷிஃப்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.